12 வருடங்கள் கழித்து வரலாற்றில் முதல் முறையாக விஸ்வரூப வெற்றி பெறப்போகும் லட்சாதிபதி ராசிகள் குரு பெயர்ச்சி பலன்கள் எது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். லட்சாதிபதினா என்ன தெரியுமா? ஒரு லாட்டரி சீட்ல உடனடியா திடீர்னு பணம் கிடைக்கிறது. உங்களுடைய கடன் சடனா குறையிறது. உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி உடனே கிடைக்குது பாருங்க. இன்ஸ்டன்ட் வெற்றின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் அந்த லட்சாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லட்சாதிபதி யோகம் குரு பெயர்ச்சியில் எந்த 6 ராசிகளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்க போறோம். முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரிஷப ராசி. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்றேங்க. வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்தவர்கள் ரிஷபராசிக்காரங்க தான். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு மனவேதனை, அவ்வளவு கஷ்டம், ஏன் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்த ரிஷபராசினியர்களே, வாழ்க்கையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கோடி குபேர பயிற்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும். மனசுல உயிர் மட்டும்தாங்க இருக்கு. அந்த உடம்பு அப்படிங்கிறது மூளையும் செயலிழந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப உங்களை புரட்டி போட்டிருக்கும். அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் பட்ட வலி வேதனைகள் அதிகம். சொல்லி மீள முடியாத சில நபர்களால் ஏற்பட்ட வலி வேதனைகள் காயங்கள் அதிகம். அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் குரு பகவான் உங்களுடைய 6, 8, 10ஆம் இடத்தை பார்த்து எதிரிகளின் தொல்லை, ஆயுள் பலம் மற்றும் வேலையில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. இது உன்னதமான காலம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமான சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். 2வது ராசி இந்த சிம்ம ராசி. அதுவும் 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் குரு வருகிறார். ஒரு வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில உடைஞ்சு போன சிம்ம ராசினியர்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை சரி செய்து ஒட்ட வைத்த ஒரு பெருமை உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மிதமிஞ்சிய பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும். சொல்ல முடியாத துயரத்தில் இருந்த ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ஒரு மாற்று அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாற்று எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, மனதில் ஒரு மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக உருவாகும். இழந்த பணமும், மரியாதையும் திருப்பி கிடைக்கும். ஏன்னா, வெட்கத்தை விட்டு கை நீட்டி வாழ்க்கை பிச்சை கேட்ட சிம்மராசி நேர்களுக்கு வாழ்க்கையில் வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உருவாகும். தன்னை பெற்றெடுத்தவர்களும் தன்னை கட்டியவரும் ஏமாற்றிய காலகட்டத்தில் கண் விழிக்கும் தூரத்தில் நல்ல செய்தி வந்து சேரும் சிம்ம ராசினியர்களே. அடுத்த ராசி துலாம் ராசி. துள்ளி குதிக்க போகும் ராசி துலாம் ராசி. குபேர குருபெயர்ச்சியில் வாழ்க்கையில் லட்சாதிபதி உண்மையிலேயே அடையக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு பணவரவுங்கிறது உண்டு. நீண்ட நாட்களாக வர வேண்டிய செல்வம் அப்படிங்கிறது வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறத தாண்டி கடன் சுமை குறையும். உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தால் உங்களை சுற்றி விளையாடியவர்களின் கூட்டம் அகற்றறியப்படும். துலாம் ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான சர்ப்ரைஸான ஜாக்பாட் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த வாழ்க்கையில் நீங்க ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா கூட அதில் வெற்றி பெறுவது மட்டும் கிடையாதுங்க, உங்க லட்சியமும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்கள் இழந்த மரியாதை, இழந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை டைரக்டா பட போகுது. முயற்சி ஸ்தானத்துல படுவதனால கோர்ட்டு கேஸ், வம்பு தும்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க.
அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான காலகட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சூப்பரான டைம். ஏன்னா, ஒரு சைடு கோச்சாரத்துல சனி பகவான், ராகு எல்லாருமே ஒரு ஆபத்தை கொடுக்கும்போது, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாரி, குரு பகவான் இருந்து ஒரு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. இந்த ஹெல்ப்பு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். உங்கள அடிச்சு நவுத்தி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஆத்துல போற தண்ணி மாரி கொண்டு போயிடுவாருங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக வாழக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களே. தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு தன்னால் லாபம் பெற்று, தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு, தன்னை ஒரு கருவேப்பிலையா வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களேங்கிற வலி வேதனையோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் இல்லைங்க, வாழ்க்கை எனக்கானது தாங்க, இனிமே நான் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம், தனி மரம் இனி வாழ்க்கையில் கிடையாது, எனக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு நம்புங்க. பணம், பதவி, சொத்து, சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட போகிறது. தனுசு ராசினியர்களுடைய வீண் பழி, பெயர், கெட்ட பெயர், அவமானம், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி கும்ப ராசி. ஜென்ம சனியால் ஒரு சைடு வேதனை, குரு பகவானால் ஒரு சைடு காயங்கள், கேரு கெட்ட பேரு. அதுவும் ஒரு பெண்ணாக கும்பராசிக்காரங்க இருந்தா அவங்க தலைவிதி இருக்கு பாருங்க, அசிங்கத்தின் உச்சமாக மாறி இருக்கும். தவறான சொற்கள், தவறான பெயர்கள், ஏன் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை அசிங்கப்படுத்தக்கூடிய சில செயல்கள் கூட நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை, ஒரு நிரந்தர சொல்யூஷன் வேணும்ல. வாழ்க்கை நமக்கு என்னைக்கான ஒரு நாள் நம்மளை நோக்கி திரும்பும்ல. அப்படி திரும்பிய ஒரு காலகட்டம் தான் இது. குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு 5ல வந்தாருன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வமே கூட வருவது போல அர்த்தம். அதுவும் இந்த குபேர குரு பெயர்ச்சியில் குரு பகவான் கூட வரும்போது, உங்களுக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ அருள் அதிகரிக்கும். மேலை நாட்டு தொடர்புகள் உருவாகும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஃபினான்ஷியலி சந்தோஷமான நேரம், அதாவது பணம் காசை சந்தோஷமாக தனக்கென்று கடன் இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரத்தை பெற்று விட்டீர்கள் என்று சொல்லலாம். மீனராசி நேர்களே, 4ஆம் இடத்தில் குரு. சொந்த வீட்டில் இல்லைங்க, சொந்த வண்டி கிடையாது, நான் வாழ்ற வாழ்க்கை கூட இன்னொருத்தங்க அடகு வச்சு வாழறாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் உங்க வாழ்க்கை உங்களுக்கானதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் இது. உங்க வாழ்க்கையில முக்கியமா நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சாதகமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, இந்த 3 உங்களுக்கு இருந்ததுன்னா, பணம் வர வேண்டியது இருக்குன்னா வரும். யாராவது கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கணும்னா திருப்பி கொடுப்பாங்க. புதுசா வேலை, புதுசா வாழ்க்கை, புதுசா நபர், புது திருமணம், இது புதுசா வண்டி வாகனங்கள், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, என்ன மாதிரி விஷயங்களும் செய்ய முடியும்னு நம்புங்க மீனராசினியர்களே. ஜென்ம சனி ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு குரு பகவான் 4ல இருந்து என் வாழ்க்கையை தூக்கி கொடுப்பாருன்னு நம்புங்க. எதிரிகள் முதுகில் குத்தினாலும் சரி, சொந்தக்காரங்க அபசொற்கள் பேசினாலும் சரி, ஏன் சொந்த தாயோ, கணவனோ, மனைவியோ வீண் பழிகளை சுமத்தினாலும் சரி, இறுதியில் நியாயம் உங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்கின்ற ஒற்றை சொல்லை கொண்டு வருபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் தான். லக்னாதிபதி, ராசி அதிபதியே குருங்க. 4ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காருங்க. வேற என்னங்க வேணும்? பண வரவுகள், செலவுகள் குறையுங்க. உங்கள ஏமாத்தினவங்க வாழ்க்கையில கர்மாங்கிறது ஒண்ணு இருந்ததுன்னா, உங்களுக்கு நியாயம்னு ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களே, சுதாரிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள்.
பிறரிடம் மனது விட்டு பேசுங்கள். வாழ்க்கையில் பணம் தருகிறோம் என்று சொல்லி உங்கள் பின்னால் வருபவர்களை நம்புவதை விட, நான் இருக்கேன் தைரியமா லைஃப் ரன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அவர்களை நம்பி வாழ்க்கையை உங்களுக்கு வசமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உழைத்தால், உங்களுக்காக உழைத்தால் லட்சமும், கோடி ரூபாயும் உங்கள் கண் முன்னால் வருவது ரொம்ப சுலபம். குரு அமைப்பு 4ல் இருக்கும்போது கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.